நம்ம சிஎம் யாருக்குமே சொல்லாம சர்ப்ரைஸா எக்மோர்ல இருக்க குழந்தை மருத்துவமனைக்கு ஆய்வு பண்ண போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலோட தரம் எப்படி இருக்கு, சிகிச்சை எப்படி இருக்கு, இதெல்லாம் பாத்திருக்காரு. அப்படியே பொதுமக்கள் கிட்ட எல்லாம் பேசி குழந்தைங்க எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாரு. குழந்தைக்கும் அவருக்கும் இருக்க பாண்டு சொல்லவே வேணாம், அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஆனா இதுதாங்க உண்மையான ஆய்வு. ஏன்னா சிஎம் இங்க வரப்போறாரு அங்க வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்றாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிளீன் பண்ணி பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போய் அதை பார்த்து பிரயோஜனமே இல்ல. எப்பவுமே இந்த இடத்துக்கு வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்சா கிரௌட் வரும். இன்னைக்கு அவர் வரப்போறாருன்னு யாருக்குமே தெரியாது, அவ்வளவு கிரௌடுங்க அங்க ஹாஸ்பிட்டல்ல. மக்களோட மக்களா கலந்துட்டாரு. இனிமே நிரந்தர சிஎம் அவர் தான். நீங்களும் அதை ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணிட்டு சிஎம் கமெண்ட். நம்ம சிஎம் யாருக்குமே சொல்லாம சர்ப்ரைஸா எக்மோர்ல இருக்க குழந்தை மருத்துவமனைக்கு ஆய்வு பண்ண போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலோட தரம் எப்படி இருக்கு, சிகிச்சை எப்படி இருக்கு, இதெல்லாம் பாத்திருக்காரு. அப்படியே பொதுமக்கள் கிட்ட எல்லாம் பேசி குழந்தைங்க எல்லாம் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தாரு. குழந்தைக்கும் அவருக்கும் இருக்க பாண்டு சொல்லவே வேணாம், அவ்வளவு கியூட்டா இருக்கும். ஆனா இதுதாங்க உண்மையான ஆய்வு. ஏன்னா சிஎம் இங்க வரப்போறாரு அங்க வரப்போறான்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டிசைட் பண்றாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கிளீன் பண்ணி பெட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பக்காவா வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் போய் அதை பார்த்து பிரயோஜனமே இல்ல. எப்ப